ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வர வர வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதிக்கு சாமுண்டேஸ்வரி தான் மகேஷை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுமே கார்த்தியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நான் உன்னைய போய் தப்பா நினைச்சுக்கிட்டேனே, ஐ எம் வெரி சாரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, எதுக்காக அம்மா மகேஷை கடத்தணும், இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ நம்மளுக்கு ராஜா முன்னாடியே சொன்னா அவங்க தப்பானவங்க, மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே நம்மள ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ராஜா எச்சரிச்சானே. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறனால தானே அவன் நம்மள வார்னிங் பண்ணியிருக்கான். அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் மகேஷை கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் தாலி பிரிச்சு கோக்குறதுக்காக ஃபங்க்ஷன் எல்லாம் தடல் புடலா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சந்திரகலா இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ வேலை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம கார்த்திக் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல போல. சாமுண்டேஸ்வரிக்கு வர ஆபத்துல இருந்தெல்லாம் நம்ம கார்த்திக் தான் சாமுண்டேஸ்வரியை காப்பாத்துறாங்க. அதனால கார்த்திக் வந்து இப்போ சாமுண்டேஸ்வரி மனசுல பெரிய இடம் பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மகேஷை இதுக்கப்புறமும் நம்ம ஒளிச்சு வைக்க முடியாது. நம்ம ரேவதி முன்னாடி மகேஷை நிப்பாட்டி மகேஷ்க்கும் மாயாவுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். அப்பதான் ரேவதி ராஜாவோட சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முடிவு பண்றாங்க. இங்க தாலி பிரிச்சு கேட்கிற ஃபங்க்ஷன்ல மகேஷை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ரேவதி முன்னாடி எல்லா உண்மையுமே நிரூபிக்கிறாங்க. செம்மையா இருந்துச்சு சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி வேற லெவல்ல ஆக்ட் பண்றாங்க தான் சொல்லணும். நம்ம கார்த்திக் மேல இருக்கிற கோவம் எல்லாமே இப்ப ரேவதிக்கு போயிடுச்சு. ரேவதி ஆஸ்திரேலியா போகணும் அப்படிங்கிற பிளானை கூட இதனால கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன்னா ராஜா மேலதான் எந்த தப்புமே இல்லையே, அப்ப எதுக்காக நம்ம அவன் கட்டின தாலியை கலட்டி வீசிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், அவன் கூடயே நம்ம சேர்ந்து வாழும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் முடிவு பண்றாங்க. சாமுண்டேஸ்வரி மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சம பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சந்திரகலா வேற ரேவதி எப்படியோ ராஜா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ பிளான் போட்டாங்க. ஆனா அதையும் மீறி இப்போ ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வந்து சூப்பரா போக போகுது. அது மட்டும் இல்லாம ரேவதி மகேஷ்க்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குல்ல. ரேவதியை இவ்வளவு நாள் ஏமாத்தி பணம் பறிச்சதுக்கு நம்ம ரேவதி எல்லார் முன்னாடியும் மகேஷை அசிங்கப்படுத்த தான் போறாங்க. உன்னை எவ்வளவு நம்புனேன், எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டியடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மகேஷ் கிட்ட சண்டை போடுவாங்க. இதெல்லாம் பாக்குற சந்திரகலாவுக்கு வயித்தெரிச்சலா தான் இருக்கும். எப்படியோ கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தா போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திக்கோட விஷயம்லாம் நம்ம ரேவதிக்கு எப்போ தெரிய வருமோ, அதுவும் சீக்கிரமாக தெரிய வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரே நேரத்தில் தெரிய வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து மகேஷோட உண்மையான முகம் வந்து ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறமா தான் நம்ம கார்த்திக் யாரு, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.